ஹலோ நண்பர்களே! நான் தான் உங்க சரத். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து டிஸ்ப்ளே ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷ பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் குடுக்க போறோம். அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால என்னென்ன பண்ணணும் அப்டி சொல்லி நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மட்ட ஜம்போ எஸ்ஆர்டி தான். இது பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு சூப்பரான பொட்டன்ஷியல்ல ஹெட் பாப்ல இருக்கு. இது வந்து சேல்ஸ் போட்டிருந்தோம். நெறைய பேர் என்கொயரி பண்ணாங்க. பட் அவங்க வாங்கல. ஏன்னா, அப்ப கொஞ்சம் ஹம்ப் கம்மியா இருந்துச்சு. அது ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச்னால தான் ஹம்ப் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் தாய் சில்க். இந்த தாய் சில்க் இம்போர்ட்டட் சேம் பீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்ம எடுத்து தந்துரலாம். ஆனா, இப்ப நம்மகிட்ட இம்போர்ட்டட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவாலிட்டியான ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைஸ் வந்து கம்பல்சரி வந்து நல்ல பிரைஸ்ல தான் இருக்கும். பிரைஸுக்கு ஏத்த மாரி குவாலிட்டியும் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜம்போ எஸ்ஆர்டி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஹம்ப் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால வாட்டர் வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ்ல கண்டிப்பா 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா, கொஞ்சம் ஃபிஷ் நல்லா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். தன்னுடைய பொட்டன்ஷியல் கரெக்ட்டா இருக்கும். இல்ல நீங்க வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணல 1 வீக் மேல ஆச்சு. நீங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணல 2 வீக்ஸ் ஆகுது அப்படின்னா, அதோட ஹம்ப் நல்லா கம்மியாக ஆரம்பிச்சுரும். ஏன்னா, இந்த கிளைமேட் கண்டிஷன்னால வாட்டர் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு கூலிங்கா தான் இருக்கும். இந்த கூலிங் கிளைமேட்ல பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷோட ஹம்ப்பு, பொட்டன்ஷியல் எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிருங்க. ஏன்னா, நம்ம ரிசல்ட் எடுத்த பிறகு தான் சொல்றோம். ஏன்னா, நம்ம ஃபிஷ் எல்லா 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். 50% வாட்டர் சேஞ்ச் பண்றோம். அதுவும் நீங்க ஏர் பம்ப்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் டஸ்ட்லாம் பாட்டம்ல செட்டில் ஆன பிறகு பாட்டம்ல இருந்து 50% நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்பதான் வந்து அந்த டஸ்ட்லாம் வெளிய போயிரும். அப்ப அந்த டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க்ல அம்மோனியா கண்டென்ட் கம்மியா இருக்கும். நம்ம வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, வெறும் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும் தான் யூஸ் பண்றோம் ஒரு டேங்க்ல. இன்னொரு டேங்க்ல பார்த்தீங்கன்னா, வெறும் ஏர் மோட்டர் மட்டும் தான் போட்டிருக்கோம். எல்லாம் இன்னும் கொஞ்சம் செட்டப்லாம் பண்ண வேண்டியது நம்ம இன்னும் பர்ச்சேஸ் பண்ண போகல. அதனால வந்து கொஞ்சம் இன்னும் வாங்காம இருக்கு. ஏன்னா, இப்ப நான் ஒரு ஆளா எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும். எல்லாத்துக்கும் டெலிவரியும் போடணும். ப்ளஸ் வந்து எங்களுக்கு ஷாப்பிங் போகணும். ப்ளஸ் வீட்டை வேலையும் பார்த்துக்கணும். என்னால முடியல. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியதுக்கெல்லாம் வாங்கிக்கலாம். இவன் பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்டர் பிங்க்கு. இவருக்கும் அப்படிதான். நம்ம வீக்லி ஒன்ஸ் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து இம்போர்ட்டட் ஃப்ரைஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஆ லாஸ்ட் டைம் குடுத்த மாதிரி 500க்கு ஈச் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா நம்ம இது பண்ணி குடுத்துடலாம். கொரியர் போட்டு குடுத்துடலாம். ப்ளஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கொரியர் பாசிபிள் கிடையாது. ஆனா வந்து பஸ்ல நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். இந்த வீக் நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து இந்த வீக் வந்து எல்லாமே ஷோ குவாலிட்டி. உங்களுக்கு நீங்க ஷோ எடுத்துட்டு போணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இம்போர்ட் பண்ணி இறக்கியிருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஃப்ரைஸ் தான் அவைலபிள் இருக்கு. ஆனா இப்ப ஷோ குவாலிட்டியில வந்து கம்ஃபா, கேஎம்எல், எஸ்ஆர்டி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். எஸ்ஆர்டி, கம்ஃபாலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரா இருக்கு. கேஎம்எல்லும் நல்ல பேட்டர்ன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ ஹெட் பாப் எல்லாமே செம்ம ஹெட் பாப்ல எடுத்திருக்கோம். ஒரு 3 to 4 இன்ச்சஸ் சைஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே வந்து ரீசனபிள் பிரைஸ் தான். பிரைஸுக்கு ஏத்த மாரி குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். நீங்க ஷோ எடுத்துட்டு போறவங்க கண்டிப்பா பார்த்து இந்த மாரி ஃபிஷ் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஹம்பி ரேட்டு தான் குடுத்துட்டுருக்கோம். இப்ப நீங்க 2 வேள குடுக்குறீங்க அப்டின்னா, அத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 2 வேள கொஞ்சம் கொஞ்சமா பார்ட் டைம் கொஞ்சம் பிரிச்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த கிளைமேட் சேஞ்சஸ்ல ஃபுட் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டீங்கனாலே ஃபிஷ் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சேம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க தாய் சில்க்கோட பேரண்ட்டோட சேம் பிரைஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க ஒரு 10, 15 பீஸ் எடுத்து நீங்க க்ரூம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் வரும். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 பீஸஸ் சேம் பீஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா க்ரூம் பண்ணி எடுத்துடலாம். நீங்க க்ரூம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டான டேங்க் சைஸ் வைங்க. நீங்க பார்ட்டிஷன் போட்டு பண்ணீங்க அப்டின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ 2, 3 பீஸ் எடுக்குறீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு 3 3 இன்ட்டு 1 டூ 2 ஃபீட்டு டேங்க் குடுத்தீங்க அப்டின்னா, நல்ல பொட்டன்ஷியல் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் ஹெட்ல வந்து நம்மட்ட கேஎம்எல் அவைலபிள் இருக்கு. இப்ப இந்த அடுத்தடுத்த வீடியோல வர 2 ஃபிஷ்ஷுமே வந்து சேல்ஸுக்கு தான். இந்த மஷ்ரூம் ஹெட் வந்து உங்களுக்கு சேல்ஸ் அவைலபிளா இருக்கு. வேணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு நல்ல ஹெட் வேணுங்கிறவங்க கண்டிப்பா அத எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து F1 கம்ஃபா ஒரு பீஸ் ஒண்ணு அவைலபிளா இருக்கு. நல்லா 5 இன்ச்சஸ் சைஸ்ல. உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல தான் இருக்கு. லோ பிரைஸ் தான். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணி குடுத்துட்டுருக்கோம். சப்போஸ் நீங்களும் ஏதாச்சு ஃபிஷ் சேல்ஸ் பண்றீங்க. என்னால முடியல, சேல்ஸ் பண்ண முடியலனாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா சேல்ஸ் பண்ணி குடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். பாய்.